the very first time you compete in Madurai central constituency, and it was already in hand DMK for past 2 years, sir. Sir, why you choose Madurai for central constituency, sir? Is there any specific reason, sir? Sir, this is one strong fort of ADMK, and நான் ஒரு மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் பக்தராக இருக்கிறதாகட்டும், ஆன்மீக நாட்டம் இருக்கிறதா இருக்கட்டும், மதுரை மத்தியில் இருக்கிற மீனாட்சி அம்மன் கோயிலோட நிலைமை இப்ப பார்த்தா உண்மையா கண்ணீர் தான் வருது. இங்க இருக்கிறவங்க எல்லாருக்குமே தெரியும். சோ கண்டிப்பாக அது மேம்படுத்த முடியும். கிட்டத்தட்ட ஒரு திருப்பதியோட மிகப்பெரிய வருமானம் ஈட்டக்கூடிய அளவுக்கு ஒரு கலை பொக்கிஷமாகவும் பெரிய சுற்றுலாத்தலமும் அமையக்கூடிய இடம் தான் மதுரை மீனாட்சி அம்மன் கோயில். மாசம் ஒரு வருஷத்துக்கு ஒரு 10,000 கோடிக்கு மேல வருமானம் ஈட்டக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு கோயிலை கவனிப்பாரற்று அதை சுத்தி இருக்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எதுவுமே சரியில்லாம இருக்கு. சோ இதெல்லாம் நல்லபடியா டெவலப் ஆச்சுனாலே பாத்தீங்கன்னா மதுரை தொகுதியில் இருக்கிற இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு ஆகட்டும், எவ்வளவு முன்னேற்றம் எல்லாமே வரும். சோ அதுக்கெல்லாம் வச்சுட்டு தான் நான் ரொம்ப ஆவலா மதுரை மத்திய தொகுதியில இறங்கியிருக்கேன். Yeah, just now I came. No, you can see one by one. When we expected the campaign, yeah, I'm starting the campaign from 4th onwards. I am filing the nomination on 4th morning. So from the evening of the 4th, we'll start the. Expect Edapati Palaniswamy for your campaign, sir? Yeah, we hope so. Yeah, thank you. இதெல்லாம் ஒரே விஷயங்க. கண்டிப்பாக ஜெயிச்சு எடப்பாடியார் தலைமையிலான அதிமுக ஆட்சி வரும்போது மத்திய அரசோட நல்ல இணக்கமான நல்ல நட்பான சூழ்நிலை அமையும் போது இதெல்லாம் ஈஸியா கொண்டு வர முடியும்.